नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पृष्ठ संख्या 26 पक्कम 26 पाठ 6 பாடம் 6 ராஜு ஜாத்தா ஹே ராஜு செல்கின்றான் போகிறான். இந்த பாடத்தில் நிகழ்காலம், சாதாரண நிகழ்காலம் அது சம்பந்தப்பட்ட வாக்கியங்களை பார்க்கப் போகின்றோம். சாதாரண நிகழ்காலம் என்பதை ஹிந்தியில் சாமானிய வர்த்தமான் கால், சாமானிய வர்த்தமான் கால் என்று கூறுவோம். ராஜு ஜாத்தா ஹே, ராஜு செல்கின்றான், ராஜு போகின்றான். பூபால் खाता है, பூபால் खाता है, பூபால் சாப்பிடுகிறான். பூபால் क्या खाता है, பூபால் என்ன சாப்பிடுகின்றான். वो आम खाता है, அவன் மாம்பழம் சாப்பிடுகின்றான். ரஹீம் गेंद खेलता है, ரஹீம் பந்து விளையாடுகின்றான். கேந்த் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள், கேந்த் என்று படிக்க வேண்டும். கேந்த் खेलता है, பந்து விளையாடுகின்றான். பீட்டர் பாட் படுத்தா है, பீட்டர் பாடம் படிக்கின்றான். பாட், பாட் என்றால் பாடம், படுத்தா है படிக்கின்றான். ராஜு ஸ்கூல் ஜாத்தா है, ராஜு பள்ளிக்கூடம் செல்கின்றான். ஸ்கூல் பள்ளிக்கூடம், ஜாத்தா है செல்கின்றான். ரவி घर जाता है, ரவி வீடு செல்கின்றான். தமிழில் வீட்டுக்கு செல்கின்றான் என்போம். ரவி घर जाता है, ரவி வீடு செல்கின்றான் அல்லது வீட்டுக்கு செல்கின்றான். அடுத்தது मैदान में दो लड़के हैं, மைதானத்தில் 2 சிறுவர்கள் உள்ளனர். மே என்றால் அதில், லடுக்கே என்றால் சிறுவர்கள். லடுக்கா சிறுவன், லடுக்கே சிறுவர்கள். தோ லடுக்கே ஹே, பன்மை என்ற பொழுது புள்ளி வைத்துள்ளது பாருங்கள். தோ லடுக்கே ஹே, 2 பையன்கள் உள்ளனர். வே ரவி और கரீம் ஹே, அவர்கள் ரவி மற்றும் கரீம் ஆவார்கள். ஹே வே क्या करते हैं, அவர்கள் என்ன செய்கின்றார்கள். கர்த்தே என்பது பன்மையை குறிக்கும். கர்த்தே ஹே, கர்த்தா என்பது ஒருமை, கர்த்தே என்பது பன்மை. அதாவது கர்த்தா என்பது ஆண்பால் ஒருமையை குறிக்கும், கர்த்தே என்பது ஆண்பால் பன்மை மற்றும் ஆண்பால் மரியாதையை குறிக்கும். இங்கு 2 சிறுவர்கள் என்பதனால் கர்த்தே என்று வந்துள்ளது. வே क्या करते हैं, அவர்கள் என்ன செய்கின்றார்கள். வே என்பதற்கு அவர்கள், அவைகள் என்று பொருள் என்று முந்தைய பாடத்தில் படித்திருக்கின்றோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள். வே गेंद खेलते हैं, அவர்கள் பந்து விளையாடுகின்றார்கள். பூபால் क्या करता है, பூபால் என்ன செய்கின்றான். இங்கு பாருங்கள், கர்த்தா, கர்த்தா என்பது ஆண்பால் ஒருமை வினைச்சொல். கர்த்தா ஹே என்ன செய்கின்றான். பூபால் மைதான் மே खेलता है, பூபால் மைதானத்தில் விளையாடுகின்றான். खेलता है விளையாடுகின்றான். ரவி और கரீம் கஹாं खेलते हैं, ரவி மற்றும் கரீம் எங்கு விளையாடுகின்றனர். கஹாं खेलते हैं எங்கு விளையாடுகின்றனர். ரவி और கரீம் भी मैदान में खेलते हैं, ரவி மற்றும் கரீம் கூட மைதானத்தில் விளையாடுகின்றனர். ரவி और கரீம் भी, भी என்றால் கூட, அவனும், ஆல்சோ. मैदान में खेलते हैं மைதானத்தில் விளையாடுகின்றனர். खेलते பன்மை, खेलता ஒருமை. खेलता ஆண்பால் ஒருமை, खेलते ஆண்பால் பன்மை. அடுத்தது அத்தியாபக் ஆத்தே ஹே, ஆசிரியர் வருகின்றார். இங்கு அத்தியாபக் ஆசிரியர் மரியாதை என்பதனால் ஆத்தே ஆண்பால் பன்மையில் வந்திருக்கின்றது. ஹே
ஹே என்பதில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள். மரியாதை காரணமாக இங்கு புள்ளி வைத்துள்ளது. வே கியா லாத்தே ஹே, அவர்கள் என்ன கொண்டு வருகின்றார், அவர் என்ன கொண்டு வருகின்றார். கியா லாத்தே ஹே, இங்கு வே என்பதற்கு அவர் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்றால் முதல் வரியில் அத்தியாபக் ஆசிரியர் என்று பார்த்துவிட்டோம். எனவே அவரை பற்றி கூறுவதனால் இங்கு வே பயன்படுத்தப்பட்டுள்ளது. வே என்றால் அவர் என்று இங்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். வே கியா லாத்தே ஹே, அவர் என்ன கொண்டு வருகிறார். வே கிதாப் லாத்தே ஹே, அவர் புத்தகம் கொண்டு வருகிறார். கிதாப் 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 என்றால் புத்தகம். பிதாஜி கஹா ஜாத்தே ஹே, தந்தையார் எங்கு செல்கின்றார். கஹா ஜாத்தே ஹே, எங்கு செல்கின்றார். பிதாஜி பெங்களூரு ஜாத்தே ஹே, தந்தையார் பெங்களூரு செல்கின்றார். பெங்களூரு ஜாத்தே ஹே, பெங்களூரு செல்கின்றார். பிருஷ்ட சங்கியா 27, பக்கம் 27. ஹம் படுத்தே ஹே, நாங்கள் படிக்கின்றோம். ஹம் என்பதற்கு நாங்கள் அல்லது நாம் என்ற 2 அர்த்தங்களும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த வாக்கியத்தை சொல்லும்போது ஹம் படுத்தே ஹே என்பதை நாங்கள் படிக்கின்றோம் அல்லது நாம் படிக்கின்றோம் என்று இருமுறையாகவும் கூறலாம். சரியா? ஹம் ஹிந்தி படுத்தே ஹே, நாம் ஹிந்தி படிக்கின்றோம். ஹம் ரோஸ் ஹிந்தி படுத்தே ஹே, நாங்கள் தினமும் ஹிந்தி படிக்கின்றோம். ரோஸ் என்றால் தினமும், டெய்லி. ஹிந்தி படுத்தே ஹே, ஹிந்தி படிக்கின்றோம். ஹம் ஸ்கூல் மே ரோஸ் ஹிந்தி படுத்தே ஹே, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தினமும் ஹிந்தி படிக்கின்றோம். யஹா சப் லடுக்கே ஹிந்தி படுத்தே ஹே, இங்கு எல்லா சிறுவர்களும் ஹிந்தி படிக்கின்றார்கள். சப் லடுக்கே, எல்லா சிறுவர்கள். ஹிந்தி படுத்தே ஹே, ஹிந்தி படிக்கின்றார்கள். இங்கு எல்லா சிறுவர்கள் ஹிந்தி படிக்கின்றார்கள். அடுத்தது ஷப்தார்த்த. ஷப்த ப்ளஸ் அர்த்த. ஷப்தார்த்த, சொற்களின் பொருள். ஆம், ஆம் என்றால் மாம்பழம். ஆம் என்ற சொல்லிற்கு பொதுவான என்ற ஒரு அர்த்தமும் உள்ளது. கேந்த், கேந்த் என்றால் பந்து. கேல் விளையாட்டு. ஜா போதல். ரோஸ் தினமும். சப் எல்லோரும். இந்த பக்கத்தின் கீழே ஞான விருத்தி கேலியே கிரியார்த்தக் சஞ்ஞாயே என்று கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். பக்கத்திற்கு கீழே ஞான விருத்தி கேலியே கிரியார்த்தக் சஞ்ஞாயே. ஞான விருத்தி என்றால் அறிவு வளர்ச்சிக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நாலேஜ். கேலியே என்றால் அதற்காக, ஹிந்தியை பற்றிய அறிவின் வளர்ச்சிக்காக, இன்னும் தெரிந்து கொள்வதற்காக. கிரியார்த்தக் சஞ்ஞாயே, கிரியா என்றால் வினைச்சொல். கிரியா அர்த்தக் என்றால் கிரியா ப்ளஸ் அர்த்தக், வினைச்சொல்லின் பொருளை கொடுக்கக்கூடிய. சஞ்ஞாயே பெயர் சொற்கள், அதாவது சில பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் பொருளை கொடுக்கின்றன. அதாவது வினைச்சொற்களின் பெயர் சொற்கள் போன்ற அமைப்பு. தமிழில் கூட படிக்கிறான் என்கின்றோம். படிக்கிறான் என்றால் அவன் படித்து கொண்டிருக்கின்றான், இது ஒரு வினைச்சொல். அதையே படித்தல் என்றால் அதை பெயர் சொல் என்போம், ஒரு வினையின் பெயர். படித்தல், கேட்டல், நிற்றல், வருதல், செல்லுதல் என்று தல் 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 என்று முடிகின்றது அல்லவா? இது ஒரு வினைச்சொல்லின் பெயர் வடிவம். அதுபோல ஹிந்தியிலும் இருக்கின்றது. அதைத்தான் கிரியார்த்தக் சஞ்ஞாயே என்று கூறுவோம். சரியா? அப்படி உள்ள சில வினைச்சொற்களை பார்க்க போகின்றோம். சில வினைச்சொற்கள் எப்படி பெயர் சொற்கள் வடிவத்தில் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். தமிழில் எப்படி தல் 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 என்று சேரும் பொழுது ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லின் வடிவத்தை பெறுகின்றதோ அதுபோல ஹிந்தியில் நா சேர்க்கப்படும். எப்படி என்று பார்ப்போம். ஜைசே, ஜைசே என்றால் உதாரணம் என்று கொள்ளலாம். ஆனா, ஆனா, ஆனா என்றால் வருதல். ஜானா செல்லுதல் அல்லது போதல். உட்னா
எழுந்திருத்தல். பேட்டனா அமருதல், உட்காருதல். லிக்னா எழுதுதல். படுனா படித்தல். சோனா தூங்குதல். இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். சோனா என்ற சொல்லிற்கு தங்கம் என்ற ஒரு பொருளும் உள்ளது. ஆனால் இங்கே இது வினைச்சொல்லாக, வினைச்சொல்லின் பெயர் வடிவமாக உள்ளது. சோனா என்றால் தூங்குதல். ஜாக்னா விழித்தல். சல்னா செல்லுதல். பஹோஞ்ச்னா சென்று அடைதல். ஹஸ்னா சிரித்தல். ரோனா அழுதல். பகடுனா பிடித்தல் ஆர் பிடித்து கொள்ளுதல். சோடுனா விட்டுவிடுதல் ஆர் விடுதல். லானா எடுத்து வருதல். நஹானா குளித்தல் அல்லது ஸ்நானம் செய்தல். கரீதுனா வாங்குதல். பேச்னா விற்றல். தேக்னா பார்த்தல். போல்னா பேசுதல். சுனுனா கேட்டல், அதாவது காதால் கேட்பது, காதால் கேட்டல். பூச்சுனா வாயால் கேட்டல், அதாவது கேள்வி கேட்கின்றோம் அல்லவா, அதைத்தான் பூச்சுனா கேட்டல். மாங்குனா, மாங்குனா என்றால் எதையாவது கேட்பது, ஒரு பொருளையோ எதையாவது கேட்பது, அதை மாங்குனா கேட்டல். அதாவது இங்கு பாருங்கள், சுன்னா, பூச்சுனா, மாங்குனா என்ற மூன்றுக்குமே தமிழில் பொதுவாக கேட்டல் என்று கூறிவிடுவோம். ஆனால் சுன்னா என்பது காதால் கேட்பது, பூச்சுனா என்பது வாயால் கேட்பது, எதையாவது கேள்வி கேட்பதோ அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மாங்குனா என்றால் இதை கொடு, அதை கொடு, இந்த விடை கேள்விக்கு விடை கொடு, அதை கொடு என்றெல்லாம் கேட்கின்றோம் அல்லவா, அதை மாங்குனா என்று சொல்லுவோம். தாடுனா, தாடுனா என்றால் ஓடுதல். சீக்னா கற்றல், சீக்னா கற்றல். பேஜ்னா, பேஜ்னா அனுப்புதல். கர்னா செய்தல். தேனா கொடுத்தல். பீனா அருந்துதல் அல்லது குடித்தல். லேனா எடுத்துக்கொள்ளுதல். சரியா? இந்த கிரியார்த்தக் சஞ்ஞாயே பெயர் சொல்லின் அமைப்பில் இருக்கும் வினைச்சொற்களை நன்கு புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். சரியா? நன்றி, தன்யவாத்.